படுக்கதோடு இருந்துக்கிடணும். வெளியிலேருந்து எலி தூக்கிட்டு வந்தால் கொன்றுவேன். நேற்று என்ன பண்ண, புறா தூக்கிட்டு வந்து போட்டிருக்க ஒன்றை தான். ஒன்றை தான் பேசுகிறேன். வாய பாரு மாண்ட. எதையாவது எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்னைக்கு அடி விழுந்துரும்னு வச்சுக்கோ. மாறு அவ கூட கடந்து தூங்கு, உள்ளே வராதப்போ. நீ எலி தூக்கிட்டு வருதுனாலே உன்னை சேர்க்க மாட்டேன். கேடா அவ கூட போய் கடை. ராணி நைட்டு எலி பிடிச்சிட்டு வந்தானா அவளை விரட்டி விட்டுருனேன். உள்ளே வரக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அதுக்கு தான் வெளியில் உட்கார வச்சிருக்கு. எலியானா தூக்கிட்டு வந்தது இல்லை, நேற்று புறாவை கொண்டாந்து போட்டிருக்கா. பேசாத என்கிட்ட, கோவத்தில் இருக்கவன் மேலே. நீ தானே தள்ளி பரண்டி வச்சிருக்க, பதிலுக்கு பதில் கொடுக்காத. சரி திட்டு அவளை நல்லா 2 போடு ப்ரௌனி. இப்படிதான் சத்தம் போட்டுட்டே இருக்காதன்னு சொல்லுது அவனை. விடிய விடிய இப்படிதான் தூங்க விட மாட்டேங்க. காலையிலயும் இப்படிதான் கத்துத. வாங்கி கட்டிடாத சொல்லிட்டேனா. போயேன் அப்படி சுத்ததுக்கு போவல போதும். இப்படிதான் எந்த நேரமும் கத்திக்கிட்டே கிடப்பா. காலையிலேயும் இப்படித்தான் கத்துவா. வந்து கரெக்டாக அந்த வாசலில் உட்காந்துக்கிடுவா. இல்லைன்னா திண்டில் ஏறி உட்காந்துட்டு காது வலிக்க விடிய விடிய தூக்கம் வராது. ஊழப்பாட்டு பாடிட்டு ஒப்பாரி வைக்காத சொல்லிட்டேன். அவ்வளோதான்.